வருமான வரித்துறையின் அறிவிப்பின்படி பேன் எண்ணுடன் ஆதார் எண்ணை இணைப்பதற்கான கடைசி நாள் டிசம்பர் 31, 2025 ஆகும். பொதுமக்களின் நிதி தரவுகளை முறைப்படுத்தும் நோக்கில் இந்த இணைப்பு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இதுவரை இணைக்காதவர்கள் இன்று 1000 ரூபாய் தாமத கட்டணம் செலுத்தி இணைக்க வேண்டும். தவறினால் பேன் எண் செல்லாததாகி வருமான வரி செலுத்துதல், பண பரிமாற்றம், வங்கி சேவைகள் போன்ற பல சேவைகள் பாதிக்கப்படும். பேன் எண்ணுடன் ஆதார் எண்ணை ஏன் இணைக்க வேண்டும் என்று உங்களில் பலருக்கு கேள்வி எழும். முதலாவது காரணம் வருமான வரி தாக்கல். பேன் எண்ணுடன் ஆதார் எண் இணைக்கப்படவில்லை என்றால் உங்களால் வருமான வரி கணக்கை தாக்கல் செய்ய முடியாது. இரண்டாவது காரணம் வரி பிடித்தல். பேன் எண், ஆதார் எண் இரண்டும் இணைக்கப்படாத பட்சத்தில் வங்கிகள் மற்றும் இதர நிறுவனங்கள் உங்களிடமிருந்து அதிகப்படியான வரியை பிடிக்கும். மூன்றாவது காரணம் பேன் கார்டு செயல்பாடு. இணைக்கப்படாத பேன் கார்டுகள் செயலற்றதாக மாறிவிடும். இதனால் வங்கி கணக்கு தொடங்குவது, முதலீடு செய்வது போன்ற பணிகளில் சிக்கல் ஏற்படும். பேன் கார்டுடன் ஆதார் கார்டை இணைப்பதற்கு என்னென்ன தேவைப்படும் என்று பார்த்தால், முதலாவது பேன் கார்டு எண், இரண்டாவது ஆதார் கார்டு எண், மூன்றாவது ஆதார் கார்டுடன் இணைக்கப்பட்ட மொபைல் எண்ணிற்கு OTP அதாவது கடவுச்சொல் வரும். நான்காவது உங்கள் பெயர் மற்றும் பிறந்த தேதி ஒற்றுமை. உங்கள் பேன் கார்டு மற்றும் ஆதார் கார்டு இரண்டிலும் பெயர், பாலினம் மற்றும் பிறந்த தேதி ஆகியவை ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும். சிறு மாற்றங்கள் இருந்தால் கூட முதலில் அதை சரி செய்ய வேண்டும். சரிங்க, எப்படி ஆதார் கார்டுடன் பேன் கார்டை இணைப்பது என்று பார்த்தால், அதை நீங்களே வீட்டில் இருந்தபடி இணைத்துக் கொள்ளலாம். முதலில் வருமான வரித்துறையின் அதிகாரப்பூர்வ இணையதளமான இன்கம் டேக்ஸ் அல்லது இ-ஃபில்லிங் போர்ட்டல் பக்கத்திற்கு செல்லுங்கள். இங்கு குயிக் லிங்க்ஸ் என்கிற பக்கத்தில் லிங்க் ஆதார் என்கிற பொத்தானை தொட்டால் அடுத்த பக்கத்தில் உங்கள் பேன் எண், ஆதார் எண், உங்கள் மொபைல் எண் OTP ஆகியவற்றை உள்ளிட்டு தாராளமாக உங்கள் பேன் கார்டை ஆதார் கார்டுடன் இணைத்துக் கொள்ளலாம். குறிப்பு: 80 வயதுக்கு மேற்பட்டவர்கள், இந்திய குடிமகன் அல்லாதவர்கள் அல்லது குறிப்பிட்ட சில மாநிலங்கள், அதாவது அசாம், மேகாலயா, ஜம்மு காஷ்மீர் போன்ற மாநிலங்களில் வசிப்பவர்களுக்கு பேன் மற்றும் ஆதார் எண் இணைக்க தேவையில்லை. இவர்களுக்கு விலக்கு அளிக்கப்படுகிறது.